1000 கோடி அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உங்களுடைய ஆட்சியில் நிறுத்தப்பட்டவர்கள் அத்தனையும் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை சிறந்த மாணவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டுவதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டோம். இப்பொழுதுதான் அந்த மாணவர்களுடைய வாக்கு தேவை, அதுக்காக கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. வந்தா நிஜம். அதோட மேலும் 30 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஏன்னா தோத்து போயிருந்து வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்துட்டு 1,14 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. என்ஜிஓருக்கு கொடுக்க முடியல. இப்போ விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். டிசம்பர் மாதத்துலேருந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏப்ரலில் தேர்தல் வர இருக்குது. 4 மாதத்துக்கு 4000 கொடுத்து அந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு தந்திரமா இந்த ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கின்றது.